விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் ஒரு 5.5 ஏக்கர் தோட்டங்க பார்க்க வந்திருக்கிறோம். எப்படின்னா இது வந்து மெயின் ரோட்டிலிருந்து ஒரு 500 அடி தூரத்துலேயே வந்து நான் பார்க்க வந்த தோட்டம் இருக்குது. 500 அடி தூரம்னா கட்ரோடு முகப்பு ஒரு 300 அடி தூரம் வரும். அதை உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இதாங்க நம்ம அந்த மெயின் ரோட்டிலிருந்து உள்ளே போகிற கட்ரோடு இந்த ரோடு முகப்புலேயே இருக்குது. உங்களுக்கு நான் அந்த காட்டுக்கு பக்கத்தில் தோட்டத்துக்கு பக்கத்தில் போய் மீதி விளக்கத்தை சொல்கிறேங்க. இப்போ வந்துங்க இப்போ அந்த மெயின் ரோட்டிலிருந்து இந்த கட்ரோடு ஒரு 500 அடி தூரம் தாங்க வரும். இந்த டிஸ்டன்ஸில் இவ்வளோ தூரத்தில் 500 அடி தூரத்தில் நான் பார்க்க வந்த காடு இதுதான். உள்ளே போய் காட்டுறேன். இப்போ இந்த பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூலை இங்கே தாங்க ஆரம்பிக்குது. இந்த விறகு வச்சுக்கல இந்த ஏரியா தான் அக்னி மூலையாக இருக்குது. அக்னி மூலையும் ஜல மூலையும் பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு இந்த கட்ரோடு தார் ரோடு போல் வந்துடுதுங்க. காடு வந்து கிழக்கு திசை பார்த்து இருக்குதுங்க. இப்போது நம்ம அந்த அக்னி மூலையிலிருந்து குபேர் மூலைக்கு போகிறோம். எப்படி போகிறோம்னாங்க கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி தெற்கோட்டு பொலியில் போகிறேங்க. என்னென்னா இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு சரிவு வந்து கிழக்கு சரிவு தான் வரும். இது வந்து ரோடு முகப்பு. இது வந்து மேட்டுக்காடு மாதிரி இது வெள்ளாம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் பட்டாக்காடு தான் இது. ரோடு முகப்பில் இருக்கிறது. இதில் ஒரு லைனும் கூட ஒன்று போகுது. ஆனால் அதனாலயா என்னன்னு தெரியல. மொத்தம் இதுவும் அவங்களுக்கு சேர்ந்தது தான். இப்போ இந்த இடையில வந்து இதெல்லாம் பட்டாக்காடு தாங்க. ஒரு ஒரு ஓடை மாதிரி போகுது. ஆனால் வந்து இதில் பட்டாக்காட்டுக்குள்ளே தான் போகுது. இந்த வரப்பு இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே தான் வந்து விவசாய ஏரியாவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வரப்பு இந்த லைனுக்கு மேலே தான் வந்து இவங்க முழுசுமே வந்து தோட்ட நிலம் அப்படி தான் இருக்குது. நம்ம தார் ரோடுலேருந்து கீழே இறங்கினதில் வந்து அது புறம்போக்கு நினச்சிக்காதீங்க. அதுவும் பட்டாக்காடு தான். அது வந்து பார்த்திங்கன்னாங்க வெள்ளாம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை நேரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த நம்ம தார் ரோடு முகப்பில் பார்த்தோம்ல அக்னி மூலையில் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலைக்கு போகிறோம். என்னென்னா இந்த லைன் வந்து ஒரு நேர் வராதுங்க. கொஞ்சம் லைட்டாக கிராஸ் அடித்த மாதிரி தான் போகுது. மற்றபடிக்கு வந்து வாசுக்கு அந்த குறைபாடுகளும் வராதுங்க. அந்தளவுக்கு தான் இருக்குது. அடுத்தது வந்துங்க தண்ணி சோர்ஸ் சொல்லிடுறேங்க. இப்போ வந்துங்க நிலம் வந்து தோட்டம் வந்து ஒரு 5.5 ஏக்கர் அருமையான நிலம். நல்லா வந்து ஒரு கிழக்கு சரிவு காடு. நல்லா அருமையான மண்ணெல்லாம் வந்துங்க காலில் மிதிச்சா புதக்குன்னு போகுது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா அருமையான மண். இப்போ இந்த தோட்டத்தில் வந்து கிணறு ஒரு தனி கிணறு, தனி போர், தனி சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் கூட கிணத்துல தண்ணி இல்லைங்க. போர்லேயும் தண்ணி இல்லை. சர்வீஸ் வந்து 5 HP சர்வீஸ் இருக்குது. ஆனால் இந்த டைமில் தான் கிணத்துல தண்ணி இல்லை. பக்கத்தில் வந்துங்க இந்த LBB தண்ணி பெரிய வாய்க்கால் இருக்குது. அதில் தண்ணி போகும்போது வந்து இதில் தண்ணி ஊற்றம் எடுத்து வெள்ளாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அங்கே தண்ணி இல்லாததுனால அவங்க வெள்ளாம் பண்ணல. ஆனால் பக்கத்தில் இந்த காட்டுக்கு சேர்ந்தது எல்லா திசையிலையும் சரி, அதாவது மேற்கு திசையிலையும் சரி, தெற்கு திசையிலையும் சரி, வடக்கு திசையிலையும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தோட்ட ஏரியா தான். எல்லாமே வெள்ளாமை ஏரியா தான். இப்போ கிழக்கு திசையில் வந்து தார் ரோட்டுக்கு கிழக்கு திசையிலையும் தோட்டம் தாங்க. இப்போ எல்லாமே சுற்றி தோட்டம். எல்லாமே தண்ணி வசதியோடு நல்லா வெள்ளாமை நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்துலேயும் இதுக்கு மட்டும் தண்ணி இல்லை. இப்படி தான் வந்து இந்த பூமியினுடைய அமைப்பு இருக்குது. மற்றபடிக்கு இதுக்கு பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கும் தெற்கு திசையில் இருக்கிறது இதெல்லாம் நல்லா பச்சை பசேர்னு. இந்த பக்கம் தென்னந்தோப்பு. இப்படி எல்லாமே சுற்றி வெள்ளாமை தாங்க. அதனால் வந்து ஏரியா தனி ஏரியா தான். ஆனால் தண்ணி இல்லை. அதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம அக்னி மூலையிலேருந்து குபேர மூலைக்கு போகிற வழியில் தெற்கோட்டு பொலியோரமாக இதே கிணறு. அது கிணத்துல தண்ணி இல்லைங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியுது. நல்லா ஆழமான கிணறு தான், ஆனால் தண்ணி இல்லை. அப்புறம் தெற்கோட்டு போலியில் அந்த கிணறு அமைஞ்சிருக்குது. எந்த மூளை சார்ந்தும் வரலைங்க. குபேர மூளை சார்ந்தும் வரல, அக்னி மூளை சார்ந்தும் வரல. ரெண்டுக்கும் நடு மையத்தில் தெற்கோட்டு போலி ஓரமாக இருக்குது.
நான் என்னோட எட்டு அறிவு வரைக்கும் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த கிணறு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் மூடிடலாம். அது உண்டான முறை என்னவோ அதை வச்சு மூடிட்டு, போரும் இருக்குதுங்க. அங்கே கீழ்கையிலேயே போர் இருக்குது. அந்த போரில் தண்ணி இல்லை. அவங்களே வந்து தண்ணி இல்லாததுனால தான் வெள்ளாமல் பண்ணலேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்னென்ன நீங்கள் நேரில் வரும்போது பார்த்துக்கலாம். மற்றபடிக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம வேறு போர் போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அப்படித்தான் இருக்குது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காட்டுக்கு மட்டும்தான் தண்ணி இல்லைங்க. அதாவது இப்போ இங்கே காட்டினுடைய கிணத்துக்கு போர்லேருந்து தண்ணி இல்லை. தெற்கு திசையிலெல்லாம் சொன்னேன்ல, இதில் பாருங்க இந்த சேனக்கிழங்கு அருமையான பயிர், பக்கத்து காடு முழுசுமே நல்லா வெள்ளாமை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, இதுவுமே அருமையான நல்லா வெள்ளாமை. இப்படி வந்து இந்த குபேர மூலையிலிருந்து ஒரு 150 அடி 200 அடிக்கு பக்கமாகவே வருங்க. 150 அடி குறையெல்லாம் வரும். 150 அடிக்கு கிழக்கு திசையில் தான் அந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா தான் குபேர மூலை. நல்லா உயரமாக இருக்குது. வாஸ்துப்படி குபேர மூலை உயரமாகவும் ஜலமூலை உயரம் கம்மியாகவும் நல்லா ஒரு சிறப்பான முறையிலே அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இந்த பூமிக்கு 5.5 ஏக்கராவுக்கு உண்டான குபேர மூலை இதுதான். குபேர மூலை நல்லா இருக்குது. எந்த ஒரு கட்டிங்கோ ஒரு வளைவோ பெண்டோ எதுவுமே இல்லை. அருமையாக இருக்குது. இது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு மேற்கு திசையில் இருக்கிற தோட்டங்களில் வாழை சிறப்பாக இருக்குது. இப்படி வந்து சுற்றி இப்போ குபேர மூலையில் இருக்கிறோமா, குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோம். இங்கேருந்து பூமியினுடைய வியூ பாருங்கள், நல்லா இருக்குது. வாயு மூலைக்கு போகிற வழியில் தென்னை மரம் வந்துங்க ஒரு 10 மரத்துக்குள்ளே இருக்குதுங்க. அது சரியா, இதுக்கு மட்டுமே அவங்க காட்டுக்காரர் தண்ணி கட்ட போகிறதில்ல. அதனால் பக்கத்து காட்டினோடைய ஈரத்துக்கு அப்படியே வருஷமில் எடுத்து அப்படியே கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரே நேரம் தாங்க. அதுல எந்த கிராஸாக பண்ணிட்டு எதுவும் இல்லை. நல்ல ஜம்மன் இருக்குது. அதில் வந்து போகிற வழியில் தண்ணி தொட்டி அமைச்சிருக்கிறாங்க. அதாவது தண்ணி தொட்டின்னு சொல்ல முடியாது, தண்ணி குட்டை அமைச்சிருக்கிறாங்க. அந்த போர்லேருந்து வந்து தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் செட்டிங் பண்ணிக்கிறாங்க. தண்ணி இல்லாததுனால அதுவும் போட்டு வச்சுட்டாங்க. இதாங்க இந்த தண்ணி குட்டை. அதான் குட்டை பெருசாக போட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், உள்ளே வந்து பைப்பில் இருக்குது. ஆனால் மொத்தம் தண்ணி இல்லாததுனால அவங்களும் அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. அப்படி தான் சொல்ல முடியும். மற்றபடிக்கு குபேர மூலையிலிருந்து நாம் வாயு மூலைக்கு போகிறோம். எப்படி போகிறோன்னா, தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி போகிறோம். மேகோட்டு பள்ளியில் அப்படி தான் அமைப்பு இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்குறோம். வாயு மூலை நல்லா கட்டாயில் நல்லா ஜம்முன்னு சிறப்பாகவே இருக்குது. காடு வந்து நல்லா ஒரு கிழக்கு சருவாகவும் எடுத்துக்கலாம், வடக்கு சருவாகவும் எடுத்துக்கலாங்க. ஜம்முன்னு வாசத்துக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை. ஒரு சில மகராசனங்கள் சொல்லுவீங்க மேங்கையில் கிணறு கூடாதுன்னு. அதுக்கு வேண்டி இப்போ கிணறு வந்து தண்ணி இல்லை. அதுக்கு வேண்டி சொல்கிறது தான், என்னுடைய அறிவு கெட்டுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பெரிய விஷயமில்லை. இன்றைக்கி முறைப்படி ஒரு வாஸ்து சாந்தி பண்ணி அந்த கிணத்தை மூடிட்டு ஒரு போருங்கிறது 2 போர் போட்டு தண்ணி குட்டை கட்டி வெள்ளாமை பண்ணுறவங்களும் சிறப்பாக பண்ணுறாங்க. கை மாறினா என்ன பண்ணுவாங்க, அதான் பண்ணுவாங்க. அப்போ நான் எல்லாம் நடக்கிறது தானே சொல்கிறேன். அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுதாங்க நம்மளுக்கு வந்து வாயு மூலையும் அமைஞ்சிருக்குதுங்க. வாயு மூலையும் கட்டாவில் சிறப்பாக இருக்குது. அதே போல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலக்கடலை அந்த பக்கம் வாழை தென்னை மரம்லாம் பாருங்கள். ஏரியாவே வந்து நல்ல தண்ணி ஏரியா தாங்க. இன்னுமே வந்து பெரிய வாய்க்கால் எல்பிபி வாய்க்காலில் தண்ணி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் ட்ரையாக தெரியுது, அவ்வளோதான். இப்போ வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கு போகிறேங்க. மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை நோக்கி வடக்கோட்டு பொலியில் போகிறோம். இங்கேருந்து பாருங்கள், நான் பார்க்க வந்த காடு நல்ல ஒரு அருமையான நீலகலம் கொண்ட நல்ல ஒரு பரப்பளவான காடு. என்னென்னா, நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது மாலை நேரங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாக தெரியலாம். எனக்கு டைம் பத்துறதில்லைங்க. அதனால் மொத்தத்தில் வந்து நல்லா பார்க்குற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு தான் எடுப்பேன். எப்படி இருந்தாலும் அதுலாம் எதுவும் குறைய வைக்க மாட்டேன். மண் அருமையான மண்ணுங்க.
தோட்டத்தை வந்து குறை சொல்ல முடியாதுங்க. ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை செஞ்சால் அருமையான தோட்டம். இந்த ஏரியா வந்துங்க உங்களுக்கு தெரியும் கோபி சுற்றுப்பகுதி அப்படின்னு. இப்போ நான் பார்த்துட்டுருக்கிற தோட்ட நிலத்துக்கு கோபிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான் வருது. அதனால் வந்து ஏரியா வந்து நம்மளுக்கு ஒரு ரீவேல்யூஷனான ஏரியா, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல அருமையான இடம் தான். அது பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பிறகு இந்த பகுதியில் கரும்பு போட்டுக்கிறாங்க, கரும்பு போட்டு சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. இப்போ தான் கரும்பு பயிர் தலையுது. இப்படியும் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற தோட்டக்காரங்களுக்கெல்லாம் வந்து எதை கிணத்துலையும் போகிறதுலையும் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது பாவம். அவங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க பூமியில் தான் வந்து தண்ணி இல்லை. அது பாவம் அது என்னாச்சுன்னு தெரியல. அது இயற்கை பண்ணுறதுக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. யார் மேலே குறை சொல்கிறதுன்னு தெரியல. இயற்கை மேலே தான் குறை சொல்லணும், என்ன பண்ணுறது. ஏன்னா வந்து எந்த ஒரு தோட்டத்துக்காரரும் வந்து குறைய போடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. தண்ணி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? விவசாயத்துக்கு முக்கியமே தண்ணி தான். அந்த டைமில் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் சும்மா தான் விட்டாகணும். இப்படித்தான் வந்து இந்த கால அமைப்பு இருக்குது. இந்த வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கும் பார்த்திங்கன்னாங்க ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நேராக தான் அமைஞ்சிருக்குது. இல்லை ஜம்முன்னு இருக்குது, எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. நல்ல நீளகலம் கொண்ட ஒரு அருமையான தோட்டங்க, தோட்ட நிலங்க. தென்னை மரம் வந்து ஒரு 10 மரத்துக்குள்ளே இருக்குது. மற்றபடிக்கு வேறு எதுவுமே தென்னை மரம் இல்லை. பிறகு இந்த வாழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க நாம் பார்த்துட்ருக்கிற பூமிக்கு வடக்கு திசையில் இருக்கிற தோட்டம். இப்படி எல்லாமே வந்து சுற்றி எல்லாம் வெள்ளாமல் போயிருந்தாங்க. நல்ல ஒரு கிழக்கு வடக்கு சரிவில் வேறு மூலையில் இருந்தால் கணக்கு பார்க்கணும் சரிவு எங்கே இருக்குதுன்னு. அப்படி பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கிழக்கு சரிவில் தான் வருது. மேற்கொண்டு வந்துங்க இந்த நிலத்துக்கு வந்து வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. அப்புறம் நேரில் வரும்பொழுது காட்டுக்காரரையும் வர சொல்கிறேன். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாதையும் இருக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா பிட்டு கூட ஓட்டலாம். அதனால் காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக வந்து என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து ஜலமூலையும் அக்னி மூலையும் ரோடு முகப்பில் வருதுன்னு சொன்னீங்களா? அந்த ரோடு முகப்பில் போய் காட்டிடுற ஜலமூலையை. இல்லை குடியிருப்பு வீடு இருந்துருக்குதுங்களா? இப்போ இல்லை. இதாங்க இப்போ நம்மளுக்கு ஜலமூலை வந்து இதுதான். ஜலமூலையும் கட்டாகலை, இழுத்து மாதிரியே போகுது. வாஸ்துக்கு முறைப்படி ஜலமூலை கொஞ்சம் இழுத்து மாதிரியே வந்துடுது. அதுலேயும் எந்த குறையும் இல்லை. பாருங்கள், நம்ம அக்னி மூலையிலேருந்து வேறு மூலைக்கு தார் ரோட்டிலேருந்து ஆரம்பித்தோமா, இப்போ வந்து ஜலமூலையில் வந்து ஜாயின் ஆகிட்டோம். இப்படி தான் வந்துங்க காடு இருக்குது. இதெல்லாம் பக்கத்து காடு, பக்கத்து வீடு, எல்லாமே குடியிருப்பு வீடுகளும் அங்கங்கே பக்கத்தில் எல்லா குடியிருப்பு வீடுகளும் இருக்குதுங்க. அந்தந்த தோட்டத்தில் அவங்கவுங்க குடியிருப்பு வீடுகள் இருக்குது. மெயின் ரோட்டுக்கு வந்துங்க 500 அடி தான் வருங்க. பெட்ரோல் முகப்பு நம்மளுக்கு ஒரு 300 அடியாட்ட வரும். டோட்டலாக மெயின் ரோட்டுக்கு 500 அடி தான் வரும். காட்டினோட அமைப்பு ஏரியா அருமையான ஏரியாங்க. அதாவது வந்து ரீவேல்யூஷனான ஏரியா. நீங்கள் ஒரு வியாபார பெருமக்கள் வாங்கினீங்கனாலும் கூட, நீங்கள் வியாபார பெருமக்கள் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி நிறைய அருமையாக கண்ணாடி மாதிரி பண்ணி விட்ருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவீங்க. தண்ணி இல்லைன்னா தண்ணி சௌகரி பண்ணுவீங்க. வியாபார பெருமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் உங்கள் கைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த பூமியவே தலைகீழாக மாற்றிடுவீங்க. எனக்கு அதுவும் தெரியும். அதே மாதிரி தான் கஸ்டமராகி நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யோசிக்காதீங்க. இது எப்படி பண்ணணுங்கிறது திங்க் பண்ண மாற்றி யோசிங்க. இப்போ அந்த போர் ஒன்றையும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அந்த வீடியோ வந்து இந்த போர் வந்து கீழ்கையில் கிழக்கோட்டில் தான் வந்து போர் இருக்குது. ஆனால் போர் இருந்தாலும் நான் இன்றைக்கி வேலைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டேன். அப்போவே வந்து நான் செக் பண்ணிட்டேங்க, போர்லேயும் தண்ணி இல்லை, கனெக்ஷனும் இல்லைங்க. அவங்க கனெக்ஷனும் எடுத்துட்டாங்க, மோட்டர்லாம் எதுவும் கிடையாது. இது ரெண்டுலேயுமே தண்ணி இல்லாததுனால தான் அவங்க விவசாயம் பண்ணல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுதான் போருங்க, போரில் தண்ணி இல்லை, இதுதான் கான்செப்டு. மற்றபடிக்கு வந்து
நம்ம இந்த காட்டுக்குள்ளே ஒரு லைனோ எதுவுமே கிராஸ் ஆகல, நல்லா பளிச்சுன்னு சுத்தபத்தமாக இருக்குது. நல்ல கம்பி வேலி விட்டு சிறப்பான ஒரு தோட்டம், கிழக்கு பார்த்த தோட்டம். இந்த பக்கம் ஒரு ஓடை மாதிரி வருது, ஆனால் வந்து பட்டாக்காடுங்கிறாங்க காட்டுக்காரர் சொன்னாங்க, இது பட்டாக்காடுங்க அப்படின்னு. இந்த பக்கமெல்லாம் ஓடை இல்லைங்க, அந்த மூலையில் தான் கொஞ்சம் ஓடை மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ரோடு போக வரைக்கும் வந்து இதில் ஒரு அடிக்கின்ற அளவுக்கு ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு வந்து சும்மா பெருங்காலாக தான் கிடக்குது. ஆனால் நம்ம எல்லாமே மேப்பில் வந்துடுதுங்க, எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்தேன். மேற்கொண்டு வந்து விவரத்துக்கு வந்துங்க, நீங்கள் நேரில் வாங்க. இந்த தோட்டம் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சா கூப்பிடுங்க, நேரில் வாங்க. வந்ததுக்கப்புறம் உன்னை காட்டு முழுசு சுற்றி பார்த்துட்டு எனக்கும் தெரியாத விஷயங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏதாவதுன்னா நம்ம காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மேற்கொண்டு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்க வேணாங்க, ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, வீடியோனோட தலைப்புலையும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். இருந்தாலும் இப்போது வாட்டி வாயில் சொல்லிடுறேன், 95 85 37 67 67 இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. நிலம் சம்மந்தமாக நீங்கள் எது வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நான் எப்போவுமே உங்களுக்கு பதிலளிக்க காத்துட்ருக்கிறேன். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. ஒரு அருமையான ஐட்டம். விலை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? ஆமாம், கரெக்டு. விலை வந்துங்க, ஒரு ஏக்கர் விலை 70 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. ஒரு ஏக்கர் விலை 70 லட்ச ரூபா சொல்கிறாரு. அது நெகோசியபிள் தாங்க, குறைச்சி பேசலாங்க, பண்ணிக்கலாங்க. இந்த ஏரியாவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான ரேட்டாக தான் தெரியுது. இருந்தாலும் நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். இதிலிருந்து இது வந்து இறுதியான விலை இல்லை, நம்ம பேசலாம், காட்டுக்காரர்கிட்ட குறைச்சி பேசலாங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.